Hi friends, welcome to Moss Channel. நான் அனிதா பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ட்ரெடிஷனல் மேக்கப் டார்க் ஸ்கின் உள்ளவங்களுக்கு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க friends. இந்த மேக்கப்பை ஸ்னேகா பார்லரிலிருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி நமக்கு பண்ணி காமிக்க போகிறாங்க. வாங்க மேக்கப் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மேட் ஃபிக்ஸரோட ஃபேஸ் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. இது வந்து மேக்கப் வந்து நல்லா ரொம்ப நேரம் ஸ்டேயாக இருக்கிறதுக்காக அந்த ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து ஜென்ரலாக எந்த மேக்கப்பாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தான் மேக்கப் வந்து போடுவோம். இது வந்து பேசிக் ஸ்டெப்பு. மேக்கப்பில் வந்து பேசிக் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது. அப்போ தான் வந்து மேக்கப்பும் நல்லா இருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். க்ரைலானோட கன்சீலர் அப்ளை பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து ஐஸை சுற்றி வந்து நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக பொதுவாக எல்லா டைப் ஆஃப் மேக்கப்லேயுமே நம்ம வந்து இந்த கன்சீலர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். இதை அப்ளை பண்ணுறப்ப அந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து நமக்கு வந்து போயிடும். நல்லாவே அது வந்து ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்கப் போடுறப்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்காக இவங்க வந்து இப்போ கன்சீலர் வச்சு அதை வந்து ஹைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக வந்து கன்சீலர் வந்து ஐஸ் மேலே பகுதியில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம போடுவோம். அதர்வைஸ் கொஞ்சம் டார்க் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து ஃபேஸில் கூட நம்ம போடலாம். ஃபேஸில் வந்து எந்த இடத்துல சில டைம் பார்த்தீங்கன்னா மவுத் சுற்றி கூட கொஞ்சம் ரொம்ப டார்க்னஸ் இருக்கும். அங்கே இல்லைன்னா ஃபேஸ் ஃபுல்லாக கூட ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கன்சீலர்ஸ் போடலாம். ஆனால் மெயினாக நம்ம வந்து ஐஸ்க்கு மேலே தான் வந்து இந்த கன்சீலரை அப்ளை பண்ணுவோம். அதுக்கு மேலே பார்த்தா அந்த கன்சீலர் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா அது லிக்விட் ஃபார்மில் இருக்கும், அதுக்கு மேலே வந்து க்ரைலானோட லூஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி அப்ளை பண்ணுறப்ப வேறு எங்கேயும், அதாவது அந்த மேக்கப் வந்து கலைஞ்சிடாமல் அந்த கன்சீலர் வந்து வேறு எங்கேயும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் ஐ மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறமா தான் ஃபவுண்டேஷனுக்கு போகிறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஷேடோவில் வந்து அவங்க வந்து பிங்க் கொடுக்குறாங்க. அதாவது கார்னரில் வந்து பிங்க் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் அவங்க ஆட் பண்ணுவாங்க, அதாவது கோல்டன் கலர். ஸோ இப்போ போட்டுட்டு இருக்கிறது வந்து பிங்க் கலர். ஃப்ரண்ட்டில் பார்த்தா கோல்டன் கலர் கொடுக்குறாங்க இப்போ. ஸோ அதாவது சிங்கிள் கலர் கூட நம்ம போடலாம், இல்லை டபுள் வந்து மர்ஜ் பண்ணி நம்ம வந்து போடலாம், நல்லாயிருக்கும். ஐ மேக்கப்பில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இது. தென் வந்து ஐப்ரோ கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அந்த ஃபேஸில் வந்து ரொம்ப அட்ராக்டிவான நமக்கு வந்து திங் வந்து ஐஸும் அந்த ஐப்ரோஸும் தான். ஸோ வந்து ஐப்ரோஸ் கரெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் மேக்கப்பில். ஸோ ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி இப்போ வந்து ஐப்ரோ அவங்க வந்து வரைகிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. இது வந்து ஐ லேஷஸில் நம்ம போடுறோம். அப்படி போடுறப்ப நல்ல ஒரு லுக் வந்து அழகாக இருக்கும், அந்த ஐ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த மேக்கப்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் வந்து ஐ மேக்கப் தான். ஏன்னா நிறையா இருக்கும் அதில் இல்லையா.
ஐ ஷேடோஸ் ஆரம்பித்து வரிசையாக மஸ்காரா லைனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும். ஸோ இதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இதெல்லாம். தென் இப்போ லைனர் போடுறாங்க. ஐலைனர் போடுறப்ப கொஞ்சம் நம்ம பார்த்து போடணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கன்சீலர் போட்டு பவுடர் போட்டு ஐஷேடோஸ்லாம் போட்டுட்டோம், நீட்டாக இருக்குது. ஸோ லைனர் போடுறப்ப கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டும் ஒட்டிடாமல் நம்ம பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுறது நல்லது. தென் அகெயின் க்ரைலானோட ஆரஞ்சு கன்சீலர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க, இந்த பிளாக் பேச்சஸ் எல்லாம் மறைக்கிறதுக்காக. அதோட மேக் NC42 க்ரீம் கரெக்டரையும் அவங்க வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாட்டரில் ஸ்பான்ச்சை டிப் பண்ணிவிட்டு ரெண்டையும் மர்ஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் ரெண்டும் வந்து மர்ஜ் ஆகி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் மேக் NC42 NC45ஓட ரெண்டையும் மர்ஜ் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் போடுறாங்க. போட்டதோட NC42 ஃபிக்ஸ்டு பவுடரையும் அதில் மேலே வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு. கடைசியாக லிப் லைனர் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுடுறாங்க. ஸோ ஒரு சூப்பரான சிம்பிளான ட்ரெடிஷ்னல் மேக்கப் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனி மேக்கப் எஸ்பெஷலி பிரைடல் மேக்கப்புக்கு மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ஃப்ரம் ஸ்னேகா பார்லரை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இன்னொரு பியூட்டி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், பை.